கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 118 சங்கீதம் 4வது வசனம். சங்கீதம் 118 வசனம் 4. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்லுவார்களாக. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளுக்கு பயப்படுகின்ற பிள்ளைகள் என்று ஒரு கூட்டத்தார் இருக்கின்றார்கள். கடவுளுக்கு பயப்படுதல் என்றால் என்ன? கடவுளை பார்த்தவுடனே தூர ஓடிப்போவதோ அல்லது அவருடைய கண்களில் படாமல் மறைந்து கொள்வதற்கான அர்த்தம் கடவுளுக்கு பயப்படுதல் என்பது அல்ல. கடவுளுக்கு பயப்படுதல் என்பது கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து அவருடைய விருப்பங்கள், அவருடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை அப்படியே நிறைவேற்றுவதற்கு மனதை ஒருமுகப்படுத்தி கடவுளிடத்தில் எந்த விதமான எதிர்பார்ப்புகளையோ அல்லது கடவுளுடைய திருச்சித்தத்திற்கு எந்த விதத்திலும் மறுப்பு தெரிவிக்காத மக்கள் இருக்கிறார்களே, அவர்களைத்தான் வேதம் கடவுளுக்கு பயப்படுகிறவர்கள் என்று சொல்லுகின்றது. காரணம், அவர்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு மாறாக ஒரு காரியத்தையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். இது கடவுள் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுவது என்னுடைய தலையாய கடமை என்று சொல்லி கடவுளுடைய விருப்பத்திற்கு முற்றிலுமாய் தங்களை அர்ப்பணிக்கின்றார்களே, அவர்களை நாம் கடவுளுக்கு பயப்படுகிறவர்கள் என்று நாம் கருத வேண்டும். அல்லது அவர்களை தான் நாம் கடவுளுக்கு பயந்தவர்கள் என்று சொல்லலாம். அப்படிப்பட்டவர்கள் என்னவென்று சொல்வார்களாம்? அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக என்று இங்கே ஒரு கட்டளை இங்கே பிறப்பிக்கப்பட்டதைப் போல பரிசுத்த ஆவியானவர் தாவீதின் மூலமாக சொல்ல வைக்கின்றார். ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டதைப் போல இவர்கள் இப்படித்தான் சொல்ல வேண்டும். என்னவென்று? அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்ல வேண்டும். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளுக்கு பயப்படுகிறவர்கள் தான் பிரத்யேகமாக அப்படி சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் என்ன? இவர்கள் கடவுளுக்கு பயப்படும் பொழுது கடவுள் அவர்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறதான அந்த கிருபை இருக்கிறதே, அது அத்தனை அதிசயங்களை அவர் வாழ்க்கையில் நடப்பிக்கின்ற ஒன்றாக, அவருடைய வாழ்க்கையில் வருகிறதான எத்தனையோ விதமான நிர்பந்தமான அல்லது பயங்கரமான சூழ்நிலைகள் யாவற்றையும் மாற்றி அமைத்து அவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு எதிர்காலத்தை உண்டாக்கி கொடுத்து அற்புதமான பாதையில் அதை நடத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றது. கடவுளுக்கு பயப்படுகிறவர்கள், நான் என்னுடைய சுய பலத்திலே நான் வாழுகின்றேன், என்னுடைய ஞானத்தினால்தான் நான் இவைகளையெல்லாம் சாதிக்கின்றேன், இதோ எனக்கு பலன் இருக்கிறது, ஆகவே நான் இவையெல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் என்று சொல்லுகிறவர்கள் அல்ல. மாறாக, நான் இன்றைக்கு உயிரோடு கூட இருப்பது கடவுளுடைய சுத்த கிருபை, நான் இன்றைக்கு எல்லாம் உடையவனாக இருப்பது கடவுளுடைய மாறாத கிருபை, இதோ நான் இந்த உலகத்தில் ஒரு குறைவும் இல்லாமல் அனுதினமும் அற்புதமாக போஷிக்கப்படுகின்றேன், அது கடவுளுடைய கிருபை என்று சொல்லி ஆண்டவருடைய ஒத்தாசையை நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட அவர்கள் நினைத்து பார்க்கின்ற மக்களாக இருக்கிறார்கள். கடவுள் எவ்வளவு ஆச்சரியமாக தங்களுடைய வாழ்க்கையை அவர் வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு இமைப்பொழுதும் கடவுள் எவ்வளோ அற்புதமாக அவர்களை பொறுப்பெடுத்து கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் அவர்கள் நினைத்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளதென்று
கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்லுவார்களாக, அவர் கிருபை ஏனென்றால் இவர்கள் அதை அனுதினமும் ருசித்து பார்க்கிறவர்கள், ஒவ்வொரு நாளும் தங்கள் வாழ்க்கையில் அதை அனுபவிக்கிறவர்களானபடியினாலே அவர்கள் சொல்ல வேண்டும், ஆண்டவரே உம்முடைய கிருபை என்றும் உள்ளதென்று. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கடவுளுக்கு பயப்படுகின்ற பிள்ளைகளானபடினாலே நாமும் இந்த அனுபவத்திலே கடந்து வருகிறோம் அல்லவா. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக அற்புதமாக கடவுள் நம்மை நடத்தி கொண்டிருக்கின்றார். நாம் உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து, ஆண்டவரே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய கிருபையினால்தான் நான் நிலை நிற்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோம். அதனுடைய அடையாளம் என்ன? அப்படி ஏன் சொல்ல வேண்டுமென்றால், நாம் அப்படி சொல்லும் பொழுது கடவுளுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்ற அர்த்தம். கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பதின் அடையாளம் என்ன? ஆண்டவரே உம்முடைய கிருபையால் நான் நிர்மூலமாகாது இருக்கிறேன், உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே நான் மிகவும் கர்த்தாவை சுகமாக இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன் என்று சொல்லுதல். அதை ஆண்டவர் தன் பிள்ளைகள் என் மீது எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று தான் அவர் பார்க்கிறாரே தவிர, மற்றபடி அவர் வேறு விதமாக எந்த விதத்திலும் நம்மை கண்ணோக்குகிற கடவுள் அல்ல. காரணம், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. செவிக்கலாம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை என்றும் உள்ளது ஐயா. அற்புதமாக எங்களை நீர் வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதிசயமாக எங்களை பொறுப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமாம் ஆண்டவரே, இதோ ஒவ்வொரு நாளையும் இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் தாண்டி வருகின்றோம். இந்த மாதத்தை துவங்கின நாங்கள் ஆண்டவரே, இதோ கர்த்தாவே 26வது நாளிலே நாங்கள் வந்திருக்கிறோம் என்றால் இது எத்தனை ஆச்சரியமான ஒன்று ஐயா. இது எங்களுடைய பலத்தினால் உண்டானதல்ல ஆண்டவரே, இது எங்களுடைய ஜாக்கிரத்தையினால் உண்டானதல்ல ஆண்டவரே, கர்த்தருடைய கிருபையினால் உண்டானது. அந்த கிருபையை கொண்டு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களை தாங்கும்படியாய் வழி நடத்தும்படியாய், குறிப்பாக இன்றைக்கு எங்களுடைய காரியம் எல்லாவற்றையும் கடவுள் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். அடியனோடு இணைந்து ஜெபிக்கின்ற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளையும் அவர் தம் பிரயாசங்களையும் உடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இந்நாள் முழுவதும் தம்முடைய பிள்ளைகளை பொறுப்படுத்தி அவர் தம் தேவைகளை யாவற்றையும் நீர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.